நம்ம எல்லாரும் பணக்காரராகலாம் வாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வா சூப்பரான விஷயமாச்சே அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி ஏற்கனவே பணக்காரராக இருக்கிறவங்க, நான் ஏற்கனவே பணக்காரர் தானே இருக்கிறேன், இதுக்கப்புறமும் பணம் எல்லாருக்கும் பணம் தேவைப்படுகிறது. சரிங்களா? இப்ப நீங்க உங்களுடைய பொருளாதார நிலை என்ன நிலை இருக்கோ, இதையும் தாண்டி அதிகமாக சேர்றதுக்கு ஒரு விஷயம் செய்யலாம். என்ன செய்ய போறேன்னு கேட்குறீங்களா? நார்த் இந்தியால நெறைய பேர் அத தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் சவுத் இந்தியால நம்ம பக்கம் அதிகமா பண்றதில்ல. இருந்தாலும் ஒரு சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பண்றது நெறைய பேருக்கு தெரியலனாலும், இப்ப நம்ம தெரிஞ்சுப்போம். இப்பலேருந்து பண்ண ஆரம்பிப்போம். சரி. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஆஸ் யூசுவல் நம்ம தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறது, மத்தாப்பு இழுக்கிறது எல்லாமே ஓகே. செலிப்ரேஷன் எல்லாமே பண்றோம். இதோட சூட்சுமம் கவனிச்சீங்களா? இப்ப நான் எனக்கு வேணும்னு கேட்கல. நான் மத்தவங்களுக்கு குடுக்கணும். என் மூலியமாக நீங்க நெறைய பேருக்கு மத்தவங்களுக்கு குடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நமக்கு தேவையானது நிறைவாக ஆரம்பிக்கும். இதாங்க அதோட சூட்சமமே. நம்ம எல்லாருமே என்ன கேட்கிறோம்? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு கேட்கிறோம். நான் நெறைய பேருக்கு செய்யணும், நெறைய பேருக்கு செய்யணும்னு நினைக்கும்போது, நமது தேவைகள் தானாக நிறைவேறிவிடும். இதுவரையிலும் நான் அந்த மாரிலாம் பண்ணலங்க. இந்த தடவ பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஏற்கனவே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாராளமா பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம எல்லாரும் பணக்காரராகலாம் வாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வா சூப்பரான விஷயமாச்சே அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி ஏற்கனவே பணக்காரராக இருக்கிறவங்க, நான் ஏற்கனவே பணக்காரர் தானே இருக்கிறேன், இதுக்கப்புறமும் பணம் எல்லாருக்கும் பணம் தேவைப்படுகிறது. சரிங்களா? இப்ப நீங்க உங்களுடைய பொருளாதார நிலை என்ன நிலை இருக்கோ, இதையும் தாண்டி அதிகமாக சேர்றதுக்கு ஒரு விஷயம் செய்யலாம். என்ன செய்ய போறேன்னு கேட்குறீங்களா? லக்ஷ்மி குபேர பூஜை பண்ண போகிறோம். என்னைக்கு பண்ண போறோம்? தீபாவளி அன்னைக்கு பண்ண போகிறோம். தீபாவளி என்னைக்குன்னு கேட்குறீங்களா? 20ஆம் தேதி தான். வர திங்கட்கிழமை அன்னைக்கு. அன்னைக்கு தான் நம்ம வழக்கம் போல பலகாரம்லாம் பண்ணி, புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு, பட்டாசுலாம் வெடிச்சு சும்மா செலிப்ரேஷன்லாம் இருக்கும். அப்ப நம்ம எப்படி பண்ண போறோம்ன்னு கேட்குறீங்களா? ஈவினிங் 6 மணிக்கு இந்த பூஜை பண்ணணும். லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பண்றது அவ்வளோ விசேஷமானது. நார்த் இந்தியால நெறைய பேர் அத தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் சவுத் இந்தியால நம்ம பக்கம் அதிகமா பண்றதில்ல. இருந்தாலும் ஒரு சிலர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம பண்றது நெறைய பேருக்கு தெரியலனாலும், இப்ப நம்ம தெரிஞ்சுப்போம். இப்பலேருந்து பண்ண ஆரம்பிப்போம். சரி. அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? ஆஸ் யூசுவல் நம்ம தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறது, மத்தாப்பு இழுக்கிறது எல்லாமே ஓகே. செலிப்ரேஷன் எல்லாமே பண்றோம். சாயங்காலமா 5:30 மணிக்கு நெய் விளக்கேத்தி வைப்போம். நெய் விளக்குனா ஒரு அகல் விளக்கு இருக்கு பாருங்க. அகல் விளக்குல முழுசா நெய் ஊத்தி, அதில தாமரை தண்டு திரி போட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி கிடைக்கலன்னா பச்சை கலர் திரி போட்டுக்கலாம். சரிங்களா? திரி பச்சை கலர்ல கிடைக்குது. இல்ல தாமரை தண்டு எதுவா இருந்தாலும் பெஸ்ட்டு. இது 2த்துல எது ஒண்ணு போட்டாலும் நல்லது தான். சரி. போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்ல குபேரரோட ஃபோட்டோ இருந்தால், குபேரர் சில வீட்ல வச்சிருப்பாங்க. சிலர் வந்து குபேரர் ஃபோட்டோ வச்சிருப்பாங்க. ஃபோட்டோ வச்சிருந்தால், நீங்க என்ன பண்ணுங்க, சாமி ரூம்ல, பூஜை ரூம்ல வச்சுட்டு, இவங்களுக்குன்னு தனியா வழக்கம் போல நம்ம விளக்கு ஏத்த தான் போகிறோம். இவங்களுக்குன்னு தனியா அகல் விளக்குல நெய், சரிங்களா? நெய் ஊத்தி, அதில பச்சை கலர் திரி, இல்லன்னா தாமரை திரி போட்டு விளக்கேத்துங்க. இதில ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு நல்ல ஒரு அகலமான ஒரு தாம்பாளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, தாம்பாள தட்டுல வந்து சில்லற பைசா, ஒரு ரூ. 5 காயின், ரூ. 10 காயின், இந்த மாரி உங்ககிட்ட ரூ. 20 காயின் என்ன காயின் இருக்கோ நெறைய சேர்த்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நெறைய காயின் அப்படி மலை மாரி குவிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சின்ன தட்டா இருந்தா கூட பரவால்ல. அந்த பார்க்கறதுக்கு கொஞ்சம் நிறைவாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு சூப்பர்ப்பா! அப்படி நிறைவாக இருக்க வேண்டும். அதே மாரி ரொம்ப முக்கியமா ரூ. 10 ரூபா நோட்டு கட்டு, ரூ. 50 ரூபா நோட்டு கட்டு, இந்த மாரி ஏதாவது ஃப்ரெஷ் நோட்டா இருந்தா ரொம்ப பெட்டர். புது நோட்டா இருந்தா பரவால்ல. இல்லனாலும் பரவால்ல. ஒரு ரூ. 50 கட்டு, இல்ல ரூ. 100 கட்டு, ரூ. 500 கட்டு உங்களால எவ்வளோ முடியுமோ, அந்த கட்டா பணம் வச்சிருக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல ஒரு சூட்சமம் ஒண்ணு இருக்கு. அந்த பணம் கட்டுல வந்து ரப்பர் பேண்ட் போட்டு சுத்தி வைக்கக்கூடாது. பேப்பர் போட்டு ஒட்டி வைக்கலாம். இந்த பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் மடிச்சு லைட்டா ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த மாரி ஒட்டி வச்சுக்கலாம். இப்ப ஸ்டாப்லர் பின் போட்டா அந்த ரூபா நோட்டு கிழியுது. அதனால இப்ப அதெல்லாம் போடுறதில்ல. இந்த ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருப்பாங்க. ரப்பர் பேண்ட் போட்டு வைக்காதீங்க. சரிங்களா? நூல் கூட போட்டு கட்டி வச்சுக்கோங்க. ரப்பர் பேண்ட் ஏன் போட வேணாம்னு சொல்றோம் அப்டின்னா, அது இருக்கக்கூடியது. ரப்பர் பேண்ட் வந்து இறுக்கமா டைட்டா பிடிக்கக்கூடியது. பணத்த போட்டு நீங்க டைட்டா புடிச்சு வச்சீங்கன்னா, ஃப்ளோ ஆகாது. ஸோ நூல் போட்டு கட்டி வைக்கிறீங்க அப்டின்னா, ஈஸியா எடுத்துடலாம். ரப்பர் பேண்டோட தன்மை இதுதான். கட்டி வைக்கிறதுங்கிறது வேற, இறுக்கமா புடிக்கிறதுங்கிறது வேற. ரப்பர் பேண்ட் போடாம நூல் போட்டு லைட்டா கட்டி வச்சுக்கோங்க. இல்ல நெறைய பணம் இருந்தாலும் அப்படியே அப்படி அப்படி வச்சுக்கோங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியா, மகிழ்ச்சியா வாவ்! அந்த எஃபெக்ட்டோட இருக்கும். சூப்பரா ஐயோ! இவ்ளோ பணம் அப்படின்ற மாரி அந்த மன மகிழ்ச்சி வர வேண்டும். சிலர் வீட்ல குபேரன் ஃபோட்டோ பெருசா வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 500 நோட்ல காசு மாலை போடலாம். பணம் கட்டி கட்டி மாலையா போடலாம். ரூ. 500 நோட்டு, ரூ. 50 நோட்டு, ரூ. 100 நோட்டு எதுவா இருந்தாலும் பரவால்ல.
அந்த நோட்டில் நீங்கள் மாலை போடலாம். ஒரிஜினல் நோட்டு தான் போடணும். சரிங்களா? மாலை போடலாம். தீபாவளி அன்னைக்கு இந்த மாலை போட்டு முடிஞ்சா, இல்லைன்னா காசு மலை மாதிரி அப்படி ஏத்தி வச்சு, நீங்க நெறைய பணம்லாம் வச்சு, குபேரனுக்கு விளக்கேத்தி வச்சுட்டு, அகல் விளக்கு ஏத்தி வச்சுட்டு, மனசார குபேரனுக்கும், லட்சுமி அம்மாவுக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க. லட்சுமி குபேர பூஜை பண்ற எங்க வீடு எப்பயுமே செல்வ செழிப்போட நிறைவாக இருக்க வேண்டும். நாங்க நெறைய பேருக்கு அன்னதானம் குடுக்கணும். நாங்க நெறைய பேருக்கு வஸ்திரதானம் குடுக்கணும். நாங்க நெறைய பேருக்கு நல்லது செய்யணும்ன்றதுக்காக வேண்டிக்கோங்க. எப்ப நம்ம மத்தவங்களுக்கு குடுப்போம்? நம்மகிட்ட நிறைவாக இருக்கும். இதோட சூட்சுமம் கவனிச்சீங்களா? இப்ப நான் எனக்கு வேணும்னு கேட்கல. நான் மத்தவங்களுக்கு குடுக்கணும். என் மூலியமாக நீங்க நெறைய பேருக்கு மத்தவங்களுக்கு குடுக்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நமக்கு தேவையானது நிறைவாக ஆரம்பிக்கும். இதாங்க அதோட சூட்சமமே. நம்ம எல்லாருமே என்ன கேட்கிறோம்? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு கேட்கிறோம். நான் நெறைய பேருக்கு செய்யணும், நெறைய பேருக்கு செய்யணும்னு நினைக்கும்போது, நமது தேவைகள் தானாக நிறைவேறிவிடும். ஒரு பாத்திரத்துல தண்ணி வழியுது அப்படின்னா, பாத்திரம் ஃபில் ஆன பிறகு தான் வழியுது. எக்ஸஸ் ஆகுது. இப்ப நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சு எக்ஸஸா இருக்கத நம்ம குடுக்க போகிறோம். அதனால நமது நிலை உயர ஆரம்பிக்கும். இந்த லட்சுமி குபேர பூஜை பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார ப்ராப்ளம், வர வேண்டிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து சேரும். இல்ல பிரச்சனைகள் சரியாகும். எல்லாமே சரியாகும். இப்ப மலையா நம்ம பணம் வைக்கிறது, காசு வைக்கிறது மட்டும் இல்லாம, மகாலட்சுமி தன்மை கொண்ட மகாலட்சுமியை ஆக்கர்ஷணம் செய்யக்கூடிய இந்த பிரமிடையும் நீங்கள் அந்த லட்சுமி குபேர பூஜையில வைக்கும்போது, இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த பிரமிட் அப்டின்னாலே நல்ல ஒரு பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது தான் இந்த பிரமிடோட ஷேப்புக்கே. அது மட்டும் இல்லாம பாதுகாக்கக்கூடியது. நல்ல விஷயத்தை பாதுகாக்கக்கூடியது. இந்த பிரமிட்ல கோமதி சக்கரம், பால் சோழி, மேரு, கண்ணுல படாம இருக்கு. இந்த பிரமிட்ல கோமதி சக்கரம், பால் சோழி, மேரு, மகாமேரு, மகாமேரு, ருத்ராட்சம், விநாயகர் கண்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த கண்ணு, இதெல்லாமே இருக்கும்போது, அதுவும் இல்லாம காப்பர் இந்த ஸ்பைரல் இருக்கிறது ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. ரேக்கியில இருக்கக்கூடிய சிம்பல். சரிங்களா? அப்ப இவ்ளோ விஷயங்கள் இருக்கும்போது, இந்த பிரமிடு நம்ம வீட்ல இருக்கும்போதே நல்ல விஷயம் நடக்கும். அதுவும் இந்த பிரமிடு வச்சு நீங்க லட்சுமி குபேர பூஜை பண்றீங்க அப்படின்னாலே, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். மகாலட்சுமி பிரமிடு வாங்கும்போது தன ஆகர்ஷண இயந்திரம் இலவசமாக உங்களுக்கு தரப்படும். இந்த தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபராக. சரிங்களா? அப்ப இந்த பிரமிடும் வாங்கி, அந்த தன ஆகர்ஷண எந்திரமும் வாங்கி, இந்த மலை பணம் மாரி மலை குவியல் வச்சிருக்கோம் பாருங்க, காயின்ஸ்லாம் போட்டு. இது கூட சேர்த்து வைக்கும்போது, நம்ம மனசுக்குள்ள இருக்கும் மகிழ்ச்சி, நம்மளோட ஃப்ரீக்வன்சி, நம்மளோட வைப்ரேஷன், நம்ம வீட்டோட ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன்லாம் மாறி, நமக்கு செல்வம் செழிப்பு சேர ஆரம்பிக்கும். இதுவரையிலும் நான் அந்த மாரிலாம் பண்ணலங்க. இந்த தடவ பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஏற்கனவே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாராளமா பண்ணுங்க. தீபாவளி அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை வீட்ல இந்த மாரி நெய் விளக்கு ஏத்தி வச்சு இந்த மாரி பண்ணுங்களேன். நிச்சயமாக உங்க பொருளாதாரம் உயர ஆரம்பிக்கும். வாங்க எல்லாருமே இந்த தீபாவளி சூப்பரா செலிப்ரேட் பண்ணி, இனிமே நம்ம செல்வ செழிப்பாகவும் வளர ஆரம்பிப்போம், வாழ ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன்.